நான் உங்கள் திருச்சி விவசாயி. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நான் நாளைக்கு வீடியோ போகிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் வரேனா இல்லையான்னு கூட காட்டுக்கு தெரியாது. அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க நிறையா பேர் இருக்கீங்க, நிறையா விவசாயிகள் இருக்கீங்க, நிறையா புதுசாக ஒரு சில பேர்லாம் இந்த மாசி பச்சைக்காக இருக்கீங்க. அதனால் அனைவருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சில இதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய மனசை விட்டு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். நம்ம சாடி பண்ணுற காட்டில் இதுவும் ஒன்று. இப்போ இந்த குண்டு, இந்த ஒரு துண்டு, அந்த பாரு அந்த பச்சை அந்த வேலி இருக்குல்ல, சிலை கட்டியிருக்க வேலிக்கு இங்கிட்டும் இது ஒரு ஃபுல்லாக ஒரு சரவு பச்சை போட்டிருக்கேன். அப்புறம் இந்த தோப்பு நிறையா தடவை உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஒரு 10 தடவை இந்த உழவு ஓட்டினோம்னா ஒரு தடவை 10 தடவை உழவு ஓட்டின மாதிரி ஆகிப்போம் இந்த தோப்பு. அதனால் இப்போ தான் அதை உழவு ஓட்டி கீரை விதை விட்டேன். அதுவும் காலி. அடித்த மழையில் சோழி முடிஞ்சிருச்சுங்க. வருங்க, சோழி முடிஞ்சிச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குது. எங்கேயாவது 1 2 இப்படி இருந்தால் தான். ஏன் திருச்சியில் தான் தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே இருக்கே, அதனால் இது முடிஞ்சு போச்சு. சோழி தோப்பு காலி. அடுத்து பச்சை பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நான் பிற்பாடு சொல்கிறேன். இப்போ இந்த குண்டை நம்ம கேந்தி போட்டிருந்தோம். ஒரு 4000 பதியம் ஊண்டியிருந்தோம். 4000 பதியம் ஊண்டி பூ விற்கலை அப்படிங்கிறதுனால நஷ்டத்தோட நஷ்டம் பிடிச்சி அடிச்சுட்டேன். ரொட்டேட்டர் விட்டு சுத்தமாக விற்கல. 5 ரூபாய்க்கு கூட விற்கலைங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் ரொட்டேட்டர் விட்டு அடிச்சுட்டு அடி உரமாக்கி விட்டேன். பூ போகிறோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். சுத்தமாக நஷ்டம்தான், சுத்தமாக எல்லாமே நஷ்டம். தீபாவளி கூட கொண்டாட முடியாத நிலைமையில் இன்றைக்கி நான் இருக்கிறேன். அடுத்து இங்கே வருவோம். அடுத்து மாசி பச்சையாவது விற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வாரத்துக்கு மேலமா மாசி பச்சை சுத்தம். அதனால் இங்கேருந்து அறுத்து அங்கிட்டு கொஞ்சம் அறுத்து எல்லாம் பெட்டியில் நிற்கிது. இப்போ இங்கே ஒரு நாளைக்கு வரும், அங்கே ஒரு 4 நாளைக்கு வரும், இங்கே ஒரு நாளைக்கு வரும். அந்த கொஞ்சம் கடைசி இருக்குது. இங்கே ஒரு 5 நாள் பச்சை இருக்குது. இங்கே ஒரு 5 நாளைக்கு கொண்டு போகலாம். தலா ஒரு 150 200 அறுத்தா இந்த குறையோடு சேர்த்து. இந்த குறை ஏன் அங்கே மட்டும் திட்டாக இருக்குது? இந்த சரவ நெட்டாக தான் இருக்கும். ஏன் திட்டாக இருக்குன்னா, ஒரு தடவை மறந்து ட்ரம் ஓசு வாங்கிட்டு போனாங்க. ஓசு வாங்கிட்டு போய் ட்ரம்மை மறந்தடிச்சிட்டு களக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. நான் ட்ரம்மை கழுவிட்டீங்கன்னாங்க, சுத்தமாக 3-4 தடவை கழுவிட்டோம் அப்படின்னு சொல்லவும் நான் மறந்த ஊற்றி அடிச்சுவிட்டேன். அப்படிங்கும்போது அது ரொம்ப பாய்ச்சிருச்சு அந்த இடம். இதுக்கு முன்னாடி அதில் வீடியோ போட்டுருக்கேன், போய் பாருங்கள். அதையும் பாருங்கள். இன்னும் பச்சை நமக்கு அங்கெல்லாம் இருக்குது. அங்கிட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அறுத்தது போக தளவு வந்துருச்சு. இதெல்லாம் இப்போ தான் அறுத்து விட்ருக்கோம். இந்த செத்தெல்லாம் அள்ளணும். இந்த மாதிரி செத்தை இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் அள்ளணும். அதெல்லாம் அல்ல சொல்லியிருக்கேன். வருவாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்போ தான் நம்ம இந்த 2 மாசி பச்சை 2 பார்த்தியுமே நட்டுருக்கோம். இது அடுத்தடுத்து வீடியோவை போடுறேன், பாருங்கள். இதுதான் வருமானம் நமக்கு இன்றைக்கி சுத்தமாக இல்லை. திருச்சி விவசாய நிலைமை இன்றைக்கி இதுதான். சின்ன வரல வேலை செஞ்ச ஆளுங்களுக்கு பூரா கூலி தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் நேற்றுலேருந்து எல்லாம் தீபாவளி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த செலவு கூட அல்லலை. இதை நாங்கள் தான் திருப்பி அள்ளணும். நம்ம பச்சை இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 1-2 வேலைக்கு நம்ம கண்டிப்பாக கூலியால் கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு இதில் கூட பார்த்திங்க அப்படின்னா சைடு வரப்பில் கூட ஒரு 10 கட்டு பச்சை இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு போய் பச்சை விற்கலை, கிடச்சா வச்சுட்டு தான் மிச்சம். இப்போ அடுத்து போயிடுவோம் வாங்க. அங்கே போகிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஒரு பலாமரம் இருக்கா, அதுக்கு அங்கிட்ட வீடியோவில் ரொம்ப தூரங்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது பக்கம்தான். எல்லாமே ரொம்ப தூரமாக தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் போனதுக்கு தான் தெரியாது ரொம்ப பக்கம்னு. வாழ்க்கையிலே எல்லாமே அப்படித்தானே இருக்குது. இப்போ இன்றைக்கி அக்டோபர் 18ஆம் தேதி. இப்போ நான் இதுக்கு முன்னாடியிலே சொல்லியிருப்பேன், அந்த 2 சரவு சாமந்தியும் இந்த 2 சரவு கேந்தி, மொத்தம் 4 சரவு. அப்போ தான் நம்ம ஊண்டியிருக்கோம். அதில் பதியம் 2500 பதியம் சொல்லியிருந்தேன். சாமந்தி பதியம் 2500 வந்துருச்சு. ஆனால் ஊண்டின முடிச்சது நெருக்கி, சுத்தமாக ரொம்ப நெருக்கி ஊண்டினேன். நெருக்கி ஊண்டுமே 2200 தான் ஊண்ட முடிச்சது. ஒரு 300 பதியம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 300 பதியத்தை எடுத்து வச்சுருந்து கடைசியாக அந்த 2 பாத்திக்கு, கடைசி 2 பாத்திக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த 2 பாத்திக்குமே 150 பதியத்தை ஊண்டியாச்சு. அதான் 150 தான் பிடிக்கும், 150 ஊண்டியாச்சு.
முன்னும் சரியாக வச்சு அதுக்காண்டு 1 2 3 4 5 6 அங்கிட்டு ஒரு 7 1 2 3 4 5 6 12 பத்துக்கு 130 பதியம் 12 பத்துக்கு ஆமாம் 130ன்னு கணக்கு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 10 11 12 130 பதியம் கணக்கில் வந்து பதியம் கணக்கு பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆமாம் 1500 பதியம் வாங்கி இப்போ நான் ஊண்டியிருக்கேன். இதில் ஒரு சில கணக்கை நான் விட்டுட்டேன். 130 பதியம் சொல்லிட்டு ஒன்று என்ன கணக்கு பண்ணேன்னு தெரியல. 9க்கு 8 ஆனால் பதியம் வந்து 130 பதியம் கணக்கு பண்ணல, 110 பதியமாக நம்ம கணக்கு பண்ணேன். அப்படிங்கும்போது இப்போ 12 பத்தி வருதா, அப்படி கணக்கு பண்ணால வந்து பார்த்திங்க அப்படின்னா 1300க்குள்ளே தான் வந்துச்சு. நான் 1500 சொல்லியிருந்தேன். அப்படியுமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கொஞ்சம் இங்கெல்லாம் பாருங்கள் கேப் வச்சு ரொம்ப இதெல்லாம் எட்டி ஊண்டிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிட்டில் நெருக்கம் இருக்கும், ரொம்ப பிடிச்சி நெருக்கம் இருக்கும். உங்களுக்கு இந்த கேப்பு இப்போ எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இது எங்கள் வீட்டுக்காரன் எப்படி ஊண்டி வச்சுட்டு பாருங்க. 4 இன்ச்சு தான் இருக்கும் பொழுது. ஸோ எங்கள் வீட்டுக்காரம்கிட்ட 1 அடிக்கு ஒன்று உண்டு, இல்லாட்டி 3/4 அடிக்கு ஒன்று உண்டுனேன். இது எப்படி ஊண்டிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு நிறைய இடம் என்ன ஊன்ற வேண்டிய இடம் இருக்குது, அதில் ஊண்டிடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப வைக்கக்கூடாது. அதுக்கு எங்கிட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா ஒன்றும் தெரிஞ்சிக்காது. இப்படித்தான் எங்கள் வீட்டுக்காரமாக ஏதாவது பண்ணி விட்டு போயிடும். களை இது மாதிரிலாம் வந்து எட்டி வச்சோம் அப்படின்னா களை வந்துடும். வச்சுட்டு இந்த ஊன்றுவோம். அப்புறம் திருச்சி விவசாய நிலைமை சொன்னேன்ல, இதுவுமே எல்லாம் கடன் தான் வாங்கினேன். இப்போ ஃபுல்லாக பதியத்துக்குமே கடன் தான், இன்னும் காசு கொடுக்கல. 1500 கேந்தி, 2500 செவந்திப்பூ. என்ன பதியம் என்ன பூங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். நிலைமை என்னோடய நிலைமை இதுதான். ஆனால் இவ்வளோலாம் ஊண்டினேன், பிள்ளைங்களுக்குள்ள ட்ரெஸ் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு என் நிலைமை ஆகிப்போச்சு. இது லாட்ரி சீட் மாதிரி விவசாயமே ஆகிப்போச்சு. ஏதாவது ஒன்று போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போட்டேன். கடை வாங்கியும் போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் வந்து எதுவும் எடுத்தப்பட்டில்லை. ஒரு 2-3 மாதம் அளவுலேயே வந்து நமக்கு ஒன்றும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வியாபாரம் சரியில்லையா, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இது நம்ம கேந்தி நடையிலே வீடியோ போட்டோம் பார்த்திங்களா, அதுவுமே இன்றைக்கி இருக்கின்ற காசு பூரா கேந்தி செலவு பண்ணி போட்டோம். பதியம் 2 ரூபா, 1 ரூபா 90 காசு. நமக்கு வண்டி வாடகை அதோட சேர்த்து ஒரு 200 ரூபா. 4000 பதியமாக நம்ம ஊன்றினேன். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம அடிச்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை, உழவு ஓட்டின கூலி, அந்த கூலி இந்த கூலியெல்லாம் பெரிய ஒரு செலவாகி போச்சு. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணீங்க அந்த காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். செலவு பண்ணதுலேருந்து ரொட்டேட்டர் அடித்த வீடியோ என்கிட்ட இல்லை. ஏன்னா அன்றைக்கி நான் இங்கேயே இல்லை. இதுதான் இன்றைக்கோட திருச்சி நிலைமை. இன்றைக்கி எனக்கு வர தீபாவளி தான். நான் தான் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.